அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் நுழைந்திருக்கிற 2026ஆம் ஆண்டு சாதாரணமான ஒரு வருடம் அல்ல. இது மனிதன் திட்டமிட்ட ஆண்டு அல்ல, தேவன் தீர்மானித்த ஆண்டு. பலர் 2025 இல் கண்ணீரோடு முடித்திருக்கலாம், இழப்போடு முடித்திருக்கலாம், பதில் இல்லாத ஜெபங்களோடு இந்த ஆண்டுக்குள் நுழைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று சொல்கிறார், இந்த ஆண்டு நீ நினைத்தபடி அல்ல, நான் தீர்மானித்தபடி நடக்கும். 2026 என்பது முடிவின் ஆண்டு அல்ல, மாறுதலின் ஆண்டு. நிறுத்தத்தின் ஆண்டு அல்ல, நகர்வின் ஆண்டு. அழுகையின் ஆண்டு அல்ல, ஆனந்தத்தின் ஆண்டு. 2026 இன் முதல் வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டுவிடமாட்டேன். கர்த்தர் சொல்கிறார், நீ தனியாக இல்லை. மனிதர்கள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம், உறவுகள் உடைந்திருக்கலாம், நம்பியவர்கள் துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் 2026 இல் கர்த்தர் அறிவிக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த ஆண்டு உன்னை தனியாக விட்ட உணர்வு முற்றிலும் நீங்கும். தேவனின் சமீபம் உன் வாழ்க்கையில் உணர்வாக மாறும். 2026 இன் இரண்டாம் வாக்குத்தத்தம் உன் கண்ணீர் கணக்கில் உள்ளது. நீ ரகசியமாக அழுத கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாத்திரத்தில் சேமிக்கப்பட்டுள்ளது. 2026 இல் அந்த கண்ணீருக்கு பதில் வரும். அழுகையின் காலம் ஆனந்தத்தின் காலமாக மாறப்போகிறது. இழந்த சந்தோஷம் மீண்டும் திரும்ப வரும். 2026 இன் மூன்றாம் வாக்குத்தத்தம், இழந்ததை இரட்டிப்பாக தருவேன். 2025 இல் நீ இழந்திருக்கலாம், பணத்தை, வேலையை, மரியாதையை, நிம்மதியை, உறவுகளை. ஆனால் 2026 இல் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்ததை நான் இரட்டிப்பாக தருவேன். இது மனிதன் சொல்கிற வார்த்தை அல்ல, இது வாக்குத்தத்தம். இந்த ஆண்டு சின்னதாக தொடங்கினாலும் பெரிய சாட்சியோடு முடியும். 2026 இன் நான்காம் வாக்குத்தத்தம், எதிரிகள் முன்பாக உயர்வு. நீ இப்போது உன்னை தாழ்த்தியவர்களை நினைத்து சோர்ந்திருக்கலாம், உன் தோல்வியை காத்திருந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் 2026 இல் கர்த்தர் செய்கிற உயர்வு மறுக்க முடியாத உயர்வு. உன் எதிரிகள் முன்பாக உன்னை உயர்த்துவேன். அவர்கள் பேசும் இடத்தில் தேவன் செயல் காண்பிப்பார். அவர்கள் சிரித்த இடத்தில் தேவன் சாட்சி எழுப்புவார். 2026 இன் ஐந்தாம் வாக்குத்தத்தம், மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். நீ பல கதவுகளைத் தட்டியிருக்கலாம், எதுவும் திறக்காமல் திரும்பிய நாட்கள் உண்டு. ஆனால் 2026 இல் ஒரு கதவு மூடப்பட்டால் அதற்கு மேலான கதவை நான் திறப்பேன். வேலை வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள், சேவை வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள் தேவன் ஏற்படுத்துவார். 2026 இன் ஆறாம் வாக்குத்தத்தம், பயம் விலகும். இந்த ஆண்டு உன் வாழ்க்கையை பயம் கட்டுப்படுத்தாது. நான் உனக்கு பயத்தின் ஆவியை அல்ல, வல்லமையின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். 2026 இல் தன்னம்பிக்கை எழும், உள்ளம் தைரியமடையும். நீ பயந்த இடத்திலேயே நீ நடக்க ஆரம்பிப்பாய். 2026 இன் ஏழாம் வாக்குத்தத்தம், சுகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக நோயோடு போராடுகிறவர்களுக்காக இந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை சுகப்படுத்துகிற கர்த்தர். 2026 இல் உடல் சுகம், மன சுகம், ஆவிக்குரிய சுகம், மூன்றிலும் முழுமையான மீட்பு. 2026 இன் எட்டாம் வாக்குத்தத்தம், குடும்பத்தில் சமாதானம். உடைந்த குடும்பங்கள் சீராகும் ஆண்டு 2026. உன் வீட்டில் என் சமாதானம் ஆளும். கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் மீண்டும் புரிந்து கொள்வார்கள். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள். 2026 இன் ஒன்பதாம் வாக்குத்தத்தம், பொருளாதார திறப்பு. 2026 என்பது கடன் குறையும் ஆண்டு, பற்றாக்குறை நீங்கும் ஆண்டு. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். தேவன் உன் கையை ஆசீர்வதிப்பார். வருமான வழிகள் பலுகும். 2026 இன் 10ஆம் வாக்குத்தத்தம், புதிய தொடக்கம். நீ நினைத்தது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது,
ஆனால் தேவன் சொல்கிறார், இது முடிவு அல்ல. இது புதிய தொடக்கம். 20-26 பழைய வலிகள் புதிய சாட்சிகளாக மாறும். 20-26 க்கான தேவனின் இறுதி அறிவிப்பு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த ஆண்டு நீ அழுத அளவுக்கு அல்ல, நீ சாட்சி சொல்வாயு. நீ தோல்வி கண்ட இடத்திலேயே நான் உன்னை உயர்த்துவேன். உன் வாழ்க்கை பலருக்கான நம்பிக்கையாக மாறும். ஜெபம். 2026 வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ற ஆசீர்வாத ஜெபம். 2000 வேர்ட்ஸ். தமிழ். பிரேயர் மீட்டிங் லைவ் பிரேயர் பர்சனல் பிரேயர் காப்பி பேஸ்ட் ரெடி. ஆரம்ப ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உயிருள்ள தேவனே, கருணையும் இரக்கமும் நிறைந்தவரே, இந்த 2026 தொடக்கத்தில் உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பதே உம்முடைய கிருபையின் சாட்சி. நாங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம் என்றால் அது உம்முடைய பாதுகாப்பு. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2026 உம்மிடம் ஒப்படைக்கும் ஜெபம். கர்த்தாவே, இந்த 2026 முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் நாட்கள், எங்கள் மாதங்கள், எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். நாங்கள் திட்டமிடுகிறோம், ஆனால் வழிநடத்துகிறவர் நீரே. நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ஆனால் முடிவை கொடுப்பவர் நீரே. இந்த ஆண்டு எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும். கண்ணீருக்கான ஜெபம். கர்த்தாவே, கடந்த ஆண்டுகளில் நாங்கள் சிந்திய கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். யாருக்கும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அழுத நாட்கள், இரவுகளில் தூங்காமல் வலியோடு புரண்ட நாட்கள், எல்லாவற்றையும் நீர் பார்த்திருக்கிறீர். இன்று உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்தது. கர்த்தாவே, இந்த 2026 கண்ணீரின் காலம் முடிந்து ஆனந்தத்தின் காலம் ஆரம்பிக்கட்டும். உடைந்த மனங்களை இன்று சீர் செய்யுங்கள். காயப்பட்ட உள்ளங்களில் புதிய நம்பிக்கையை ஊற்றுங்கள். மனதிற்கான ஜெபம். இன்னர் ஹீலிங் பிரேயர். கர்த்தாவே, பலர் வெளியில் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். பயம், கவலை, மன அழுத்தம், தன்னம்பிக்கை இழப்பு, இவைகளால் அவர்கள் போராடுகிறார்கள். கர்த்தாவே, 2026 இந்த பாரங்களை எல்லாம் உம்முடைய பாதங்களில் வைத்து விடுகிறோம். உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்தருளட்டும். இனி பயம் எங்களை ஆளாமல் விசுவாசம் எங்களை நடத்தட்டும். சுகத்திற்கான ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் எங்கள் சுகவைத்தியக்காரர். இந்த ஜெபத்தை வாசிக்கும் ஒவ்வொரு உடலையும் உம்முடைய வல்லமையான கரத்தால் தொடுங்கள். நீண்ட நாட்களாக நோயால் சோர்ந்தவர்கள், மருந்து எடுத்தும் பலன் காணாதவர்கள், மனவேதனையால் உடல் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் இன்று சுகப்படுத்துங்கள். 2026 என்பது சுகத்தின் ஆண்டு ஆகட்டும். உடல் சுகம், மன சுகம், ஆவிக்குரிய சுகம், மூன்றிலும் முழுமையான மீட்பு உண்டாகட்டும். குடும்பத்திற்கான ஜெபம். கர்த்தாவே, இந்த குடும்பங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். உடைந்த உறவுகள் 2026 சீராகட்டும். கணவன் மனைவி உறவுகளில் அன்பும் புரிதலும் மீண்டும் பெருகட்டும். பிள்ளைகள் வழி விலகாமல் உம்முடைய பாதையில் நடக்கட்டும். இந்த வீடுகளில் சண்டை அல்ல, சமாதானம் ஆளட்டும். எங்கள் வீடுகள் ஜெப வீடுகளாக மாறட்டும். வேலை பொருளாதார ஜெபம். கர்த்தாவே, வேலை இல்லாமல் கண்ணீர் சிந்துகிறவர்களை நீர் பார்க்கிறீர். கடன் சுமையால் மனசு நொறுங்கியவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். 2026 நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் உன் தேவைகளை நிறைவேற்றுவேன். வேலை வாய்ப்புகள் திறக்கப்பட்டும். வருமான வழிகள் பெருகட்டும். கடன் குறையட்டும். பற்றாக்குறை நீங்கட்டும். கை வைக்கும் அனைத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். புதிய கதவுகளுக்கான ஜெபம். கர்த்தாவே,
மூடப்பட்ட கதவுகளால் நாங்கள் சோர்ந்திருந்தோம். ஆனால் 2026 இல் நீர் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது. புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கங்கள், புதிய உயர்வுகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். நாங்கள் நினைக்காத வழியில் உதவி எங்களை தேடி வரட்டும். பாதுகாப்பிற்கான ஜெபம். கர்த்தாவே, 2026 இல் எங்களைச் சுற்றி உம்முடைய பாதுகாப்பு வேலி போடுங்கள். விபத்து, தீமை, ஏமாற்றம், அபாயம் எதுவும் அணுக முடியாதபடி காத்தருளுங்கள். போகும் வழியிலும் வரும் வழியிலும் உம்முடைய தூதர்கள் எங்களை காக்கட்டும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஜெபம். கர்த்தாவே, 2026 இல் உம்மோடு நெருக்கமாக நடக்க விரும்புகிறோம். ஜெபத்தில் சோர்வு அல்ல, ஆவிக்குரிய தீவிரம் எங்களுக்கு தாருங்கள். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக மாறட்டும். எங்கள் வாழ்க்கை பலருக்கான சாட்சியாக மாறட்டும். 2026 விசுவாச அறிவிப்பு. கர்த்தாவே, இந்த ஆண்டுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு அறிவிக்கிறோம். தோல்வி அல்ல, உயர்வு. கண்ணீர் அல்ல, ஆனந்தம். பயம் அல்ல, தைரியம். குறை அல்ல, நிறைவு. 2026 எங்கள் வாழ்க்கையில் சாட்சியின் ஆண்டாக மாறுங்கர். இந்த ஜெபத்தை நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் கேட்டதும் கேட்காததும் உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென்.